ஓம் சாய்ராம். அத்தியாயம் 27. விஷ்ணு சகஸ்ரநாமம். சாமாவும் விஷ்ணு சகஸ்ரநாமமும். சாமா பாபாவின் மிக நெருங்கிய பக்தர். விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் ஒரு பிரதியை பிரசாதமாக அவருக்கு அளிப்பதன் மூலம் பாபா அவருக்கு அருள் செய்ய விரும்பினார். ஒருமுறை ஒரு ராம்தாசி பக்தர் ஷீரடிக்கு வந்து அங்கு சில காலம் தங்கி இருந்தார். அவர் தினந்தோறும் பின்பற்றிய ஒழுங்குமுறை கீழ்வருமாறு. அதிகாலையில் அவர் எழுந்திருந்து முகம் கழுவி குளித்துவிட்டு காவி உடை உடுத்தி கொண்டு திருநீற்றை உடலில் தரித்து கொண்டு விஷ்ணு சகஸ்ரநாமம், அத்தியாத்ம ராமாயணம் ஆகிய புனித நூல்களை நம்பிக்கையுடன் படிப்பார். அவர் இவற்றை அடிக்கடி பலமுறை படித்தார். சில நாட்களுக்கு பின்னர் பாபா விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சாமாவுக்கு ஆரம்பித்து வைத்து அருள் செய்ய விரும்பினார். எனவே ராம்தாசியை தன் அருகில் அழைத்து, நான் தாங்க முடியாத வயிற்று வலியால் அல்லலுறுகிறேன். சூரத்தவாரை உட்கொண்டால் அன்றி வலி நிற்காது. எனவே கடை வீதிக்கு போய் இம்மருந்தை வாங்கி வா என்றார். பின்னர் தமது யதாஸ்தானத்திலிருந்து இறங்கி ராம்தாசி படித்து கொண்டிருந்த இடத்துக்கு வந்து விஷ்ணு சகஸ்ரநாமத்தை எடுத்து தமது இடத்துக்கு வந்து ஷாமாவிடம், ஓ சாமா, இப்புத்தகம் மிகவும் பலனுள்ளது. எனவே இதை உனக்கு பரிசளிக்கிறேன். ஒருமுறை நான் தீவிரமாக கஷ்டப்பட்டேன். எனது இதயம் துடிக்கத் தொடங்கி என் உயிர் மிகவும் ஆபத்தான நிலையில் இருந்தது. அத்தகைய தருணத்தில் நான் இந்நூலை எனது மார்போடு வைத்து அணைத்து கொண்டேன். அப்போது அது எத்தகைய ஆறுதலை அளித்தது! அல்லாவே என்னை காப்பாற்ற கீழிறங்கி வந்தார் என்று நினைத்தேன். எனவே இதை உனக்கு கொடுக்கிறேன். மெதுவாக படி. தினந்தோறும் குறைந்தபட்சம் ஒரு நாமத்தையாவது படி. அது உனக்கு நன்மை செய்யும் என்றார் பாபா. அப்போது சாமா, எனக்கு வேண்டாம். அதன் சொந்தக்காரனான ராம்தாசி ஒரு பைத்தியம், பிடிவாதக்காரன், கோபக்காரன். நிச்சயம் என்னுடன் சண்டைக்கு வருவான். மேலும் நான் ஒரு பட்டிக்காட்டான். ஆதலால் எனக்கு இந்நூலில் உள்ள சமஸ்கிருத எழுத்துக்கள் படிக்க தெரியாது என்றார் சாமா. பாபா தமது இச்செய்கையின் மூலம் தன்னை ராம்தாசிக்கு எதிராக கிளப்பி விடுவதாக நினைத்தார். பாபா அவருக்காக என்ன நினைத்தார் என்பதை பற்றிய எண்ணமே அவருக்கு இல்லை. சாமா ஒரு பட்டிக்காடாக இருந்தபோதும் அவருடைய நெருங்கிய பக்தராகையால் இந்த விஷ்ணு சகஸ்ர நாமத்தை அவர் கழுத்தில் சூட்டி உலக துன்பங்களிலிருந்து அவரை காக்க பாபா எண்ணி இருக்க வேண்டும். சாமா இந்த சாதனையில் ஆர்வம் கொள்ளாதவராய் இருப்பினும் பாபா இதைத்தான் சாமாவை செய்யும்படி விரும்பினார். எனவே பாபா அதை அவர் மேல் திணித்தார். ராம்தாசி சூரத்தவாரை விதைகளுடன் உடனே திரும்பினார். அங்கிருந்த அண்ணா சிஞ்சினிகர் நாரதர் வேலை செய்ய விரும்பி நடந்ததையெல்லாம் அவரிடம் உரைத்தார். ராம்தாசி உடனே கோபத்தால் குதித்தார். தனது முழு வெறியுடன் சாமாவிடம் இறங்கி வந்தார். தனக்கு வயிற்று வலி என்ற பேரில் மருந்து வாங்கி வர அவரை அனுப்பும்படி பாபாவை தூண்டிவிட்டது சாமாதான் என்றும், இவ்வாறாக அவரது புத்தகத்தை எடுத்துக்கொண்டார் என்றும் கூறினார். சாமாவை அவர் திட்டவும் செய்து அவர் புத்தகத்தை திருப்பி தரவில்லையானால் அவர் முன் தன் மண்டையை உடைத்து கொள்ளப் போவதாக கூறினார். ராம்தாசி சாமா அமைதியாக அவருடன் எதிர்த்து பார்த்தார். அது பயனளிக்கவில்லை. பின் பாபா அவரை அன்புடன் நோக்கி, ஓ ராம்தாசி, என்ன விஷயம்? ஏன் இவ்வளவு கலங்கி போய் இருக்கிறாய்? சாமா நம் பையன் இல்லையா? வீணாக அவனை ஏன் திட்டுகிறாய்? இவ்வளவு சண்டை போடும் ஆளாக நீ எப்படி இருக்கிறாய்? மிருதுவான இனிமையான மொழிகளை பேச உன்னால் முடியாதா? நீ தினந்தோறும் இந்த புனித நூல்களை படிக்கிறாய். எனினும் உன் மனது தூய்மையற்றதாயும் உனது உணர்வுகள் கட்டுப்பாடில்லாமலும் இருக்கின்றன. நீ என்ன ராம்தாசி, போ. இவைகள் எல்லாவற்றிலும் நீ பற்றற்று கவனமின்றி இருக்க வேண்டும் என்றார் பாபா. இந்த புத்தகத்தை நீ இவ்வளவு அதிகமாக விரும்புவது வியப்பாய் இல்லை.
உண்மையான ராம்தாஸிக்கு மமதா இருக்கக்கூடாது, ஆனால் சமதா இருக்க வேண்டும். சாமா பையனுடன் ஒரு புத்தகத்துக்காக நீ இவ்வளவு சண்டை செய்து கொண்டிருக்கிறாய். போ, உன் இடத்தில் அமர்ந்து கொள். பணம் கொடுத்தால் ஏராளமான புத்தகங்கள் கிடைக்கும், ஆனால் மனிதர்கள் கிடைக்க மாட்டார்கள். நன்றாக நினைத்து பார்த்து தயவுள்ளவனாய் இரு. உன் புத்தகம் என்ன மதிப்பு பெறும்? சாமாவுக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் தான் அதை எடுத்து அவனிடம் கொடுத்தேன். உனக்கு அது மனப்பாடமாக தெரியும். சாமா அதை படித்து பலனடைய வேண்டும் என்று நான் எண்ணினேன். எனவேதான் அதை அவனிடம் கொடுத்தேன் என்றார் பாபா. பாபாவின் மொழிகள் எவ்வளவு இனிமையாக இருக்கின்றன. அவைகளின் பலன் ஆச்சரியமானது. ராம்தாசி அமைதியானார். சாமாவிடம் அதற்கு பதிலாக பஞ்சரத்னி கீதை ஒன்று எடுத்துக்கொள்வதாக கூறினார். சாமா அதிக சந்தோஷமடைந்து, ஒன்று ஏன், பதிலாக உனக்கு 10 பிரதிகள் தருகிறேன் என்று கூறினார் சாமா. முடிவாக இவ்விஷயம் சமாதானத்துக்கு வந்தது. இந்நிகழ்ச்சி நடந்திராவிட்டால் ஈஸ்வர நாமத்தின் மகிமை, விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் ஆகிய விஷயங்கள் எல்லாம் சாமாவின் அறிவிற்கு எட்டி இருக்காது என்பதை மட்டும் நாம் அறிவோம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.